வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது கன்னியாகுமரியில் அமைந்துள்ள அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலை பற்றி தான். கன்னியாகுமரி செல்லும் வழியில் பழத்தோட்டம் அருகில் அமைந்துள்ளது முருகன் குன்றம். குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதுபோலவே இந்த குன்றத்திலும் முருகன் அருள் பாவிக்கிறார். அழகு என்றாலே முருகன். இக்கோவிலில் முருகன் அழகு உருவமாகவும் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போலே இருக்கும். எந்த மனக்குறையும் அவனிடம் சொல்ல வேண்டாம். முருகனை பார்க்கும்போதே உன் மனக்குறை நீங்கிவிட்டது என அவன் நமக்கு சிரித்த முகத்துடன் சொல்வது போலே இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு தமிழ் எழுத்தில் வரும் அக்கு எழுத்துதான் முருகன் கையில் இருக்கும் வேலின் வடிவம். இத்திருத்தலத்திலும் திருவேலுக்கென தனி சன்னதி உள்ளது. விநாயகர் புவனேஸ்வரி சன்னதியும் இவ் ஆலயத்தில் உள்ளது. சூரசம்காரம் தைப்பூசம் சித்திரா பௌர்ணமி இத்தலத்தில் விசேஷ நாளாக கருதப்படுகிறது. மாதாந்திர விசாகம் கிருத்திகை பௌர்ணமி மாத கடைசி வெள்ளி மிக சிறப்பாகவும் அன்னதானமும் பக்தர்களுக்கு வழங்க. இத்திருக்கோவிலின் மேலிருந்து பார்க்கும்போது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள மின் விளக்குகள் தெரிகிறது. அதை பார்க்கும்போது கண்களுக்கு மிக அழகாகவும் தெரிகிறது. மற்றும் இயற்கை சூழ்ந்துள்ள கன்னியாகுமரியில் உள்ள அனைத்துமே இங்கு நாம் பார்க்கலாம். மற்றும் திருக்கோவிலின் மேல் ஓம் முருகா என்று விண்ணொலியில் பொறிக்கப்பட்டுள்ளது. கீழே செல்லும் வாகன ஓட்டிகள் அதை பார்க்கும்போது வணங்கிவிட்டு செல்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இத்திரு ஆலயத்தில் முருகன் சிறு குழந்தை போலும் குமரன் போலும் நம் கண்களுக்கு காட்சி அளிக்கிறார். சித்தர் போகன் திருச்சிலையும் இக்கோவிலில் முருகன் சன்னதி பக்கத்தில் திருக்கல்யாண கோலத்தில் வள்ளி தேவனும் காட்சியளிக்கும் முருகன் சன்னதியும் இத்தாலயத்தில் அமைந்துள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு